ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிற்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியடைகிறோம். தினந்தோறும் ஒரு பிரபலத்தின் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய பதிவில் தெரிந்த படம் தெரியாத தகவல்கள். தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தின் கதையை அன்றைய ஆனந்த விகடன் வார இதழில் தொடர்கதையாக எழுதி வந்தவர் கொத்தமங்கலம் சுப்பு. இந்த கதை விகடனில் வெளிவந்து கொண்டிருந்தபோதே ஆர்வத்தோடு அதை படித்து வந்த இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் சினிமாவாக இதை எடுக்க ஆசைப்பட்டார். கதையின் உரிமை யாரிடம் இருக்கிறது என்று விசாரித்தார். அது ஆனந்த விகடன் ஆசிரியரான எஸ். வாசனிடம் இருந்தது. உடனடியாக எஸ். வாசனை சந்தித்த இயக்குனர் ஏ.பி. நாகராஜன், ஐயா, இந்த கதையை நான் திரைப்படமாக எடுக்க விரும்புகிறேன். இந்த கதையின் உரிமைக்காக நான் கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு என்று சொல்ல முடியுமா என்று கேட்டாராம். ஒரு கணம் சிந்தித்த வாசன், 25,000 ரூபாய் கொடுங்கள், போதும் என்றாராம். சற்றும் தயக்கமின்றி உடனே செக் எழுதி கொடுத்துவிட்டாராம் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன். ஏனென்றால் கதை உரிமைக்காக வாசன் 50,000 ரூபாயாவது கேட்பார் என்று எதிர்பார்த்து வந்திருந்தாராம் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன். ஆனால் வெறும் 25,000 மட்டுமே வாசன் சொன்னதும் ஏ.பி. நாகராஜனுக்கு ஒரே ஆச்சரியம். வாசன் கேட்ட 25,000 அவரிடம் கொடுத்து விட்டு ஒரு கணம் யோசித்தார் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன். மீதி 25,000 என்ன செய்வது என்று சட் என ஒரு யோசனை தோன்றியது. இந்த பணத்தை அப்படியே தில்லானா மோகனாம்பாள் கதையை எழுதிய கொத்தமங்கலம் சுப்புவிடம் கொண்டு போய் கொடுத்துவிட்டால் என்ன என்று உடனடியாக எழும்பூர் கண் மருத்துவமனைக்கு புறப்பட்டார் ஏ.பி. நாகராஜன். ஏனென்றால் அந்த சமயத்தில் கதாசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு கண் சிகிச்சைக்காக எழும்பூர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆஸ்பத்திரிக்கு சென்று கொத்தமங்கலம் சுப்புவை சந்தித்த ஏ.பி. நாகராஜன் தில்லானா மோகனாம்பாள் கதை உரிமையை வாசனிடமிருந்து பெற்ற செய்தியை சொல்லிவிட்டு, கதை எழுதிய உங்களுக்கு என் சொந்த முறையில் 25,000 ரூபாய் கொடுக்க விரும்புகிறேன் என்றாராம் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன். அதற்கு கொத்தமங்கலம் சுப்பு சிரித்து கொண்டே சொன்னாராம், ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்தான் வாசன் ஐயா இங்கு வந்துவிட்டு போனார். என் கதை உரிமைக்காக நீங்கள் அவரிடம் கொடுத்த 25,000 ரூபாயை முழுவதுமாக என்னிடம் கொடுத்துவிட்டு இப்போதுதான் இங்கிருந்து புறப்பட்டு போனார். நம்ப முடியாமல் திகைத்து போனாராம் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன். எவ்வளவு பெரிய உள்ளம் எஸ். வாசன் அவர்களுக்கு! ஆனந்த கண்ணீரோடு தான் கொண்டு போயிருந்த 25,000 பணத்தையும் கொத்தமங்கலம் சுப்புவிடமே கொடுத்து விட்டு அளவற்ற மன நிறைவோடு அங்கிருந்து திரும்பினாராம் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன். இப்படியும் கூட மனிதர்கள் இருந்திருக்கிறார்களே என்று நினைக்கும்போது நம் நெஞ்சமெல்லாம் ஒரு நிமிடம் நெகிழ்ந்துதான் போகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற பல பிரபலங்களின் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.